யாருக்கு பிரச்சனைகள் முடியப் போகிறதோ அவர்களுக்கு மட்டுமே முருகன் இந்த பதிவை கண்ணில் பட செய்வான். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று கூறுவார்கள். அதனால் பொங்கலுக்கு பூஜை அறை மற்றும் வீட்டை சுத்தம் செய்யும் போது கட்டாயம் இந்த ஒன்றை மட்டும் செய்ய தவறிவிடாதீர்கள். பொங்கல் முதல் உங்கள் கஷ்டங்கள் முடிந்து முருகனின் அருள் பரிபூரணமாய் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி ஓம் முருகா என்று கூறி முருகன் ஆராதனை சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சுத்தம் செய்ய ஆரம்பிக்கும் முன் முதலில் பூஜை அறையை தான் சுத்தம் செய்ய வேண்டும். நீங்கள் பூஜை அறையில் இருக்கும் பொருள்கள், சிலைகள், படங்கை துடைக்கும் போது அந்த தண்ணீரில் கட்டாயம் பச்சை கற்பூரம் சேர்த்துதான் துடைக்க வேண்டும். துடைக்கும் துணி புதிய துணியை கொண்டு மட்டுமே சுத்தம் செய்ய வேண்டும். ஏற்கனவே பயன்படுத்திய துணிகளை வைத்து சுத்தம் செய்யக்கூடாது. அதேபோல் பூஜை அறையை துடைக்கும் தண்ணீரில் மஞ்சள், கல்லுப்பு, கற்பூரம், ஜவ்வாது கலந்து துடைத்தால் பூஜை அறையில் எப்போதும் தெய்வீக நறுமணம் மற்றும் தெய்வத்தின் நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த பயனுள்ள பதிவை உங்களின் 5 நண்பர்களுக்கு பகிருங்கள்.